திமுக தமிழக மக்கள் தயாராகிவிட்டாங்கன்னு பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு திருச்சியில பேசுறாரு. என்ன சொல்லியிருக்காரு? பிரைம் மினிஸ்டர் திமுக ஆட்சியிலிருந்து அகற்ற தமிழக மக்கள் தயாராகிவிட்டதா சொல்றாரு. அவர் 2029க்கு பிறகு பிரதமர் நாற்காலியில இருப்பதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவர் தூக்கி எறியப்படுவார். உங்களுக்கு எண்ணிக்கை குறைக்கப்பட்டது போல கம்யூனிஸ்டுகளுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் குறைக்கப்பட்டது. உங்களுடைய யூகங்களுக்கு உங்களுடைய ஆசைகளுக்கெல்லாம் நான் தீனி போட முடியாது. மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறதுல எல்லாம் அடங்கி போச்சு. 3 இடங்கள்ல உதயசூரியன் ஒரு இடத்துல மட்டும் உள்ள கட்சியினுடைய பதிவை பாதுகாத்துக் கொள்வதற்காக கட்சி தனி சின்னத்தில் போட்டியிடும் ஒரு தொகுதி. அது அன்னைக்கு ரிட்டர்னிங் ஆபீசர்ல கொடுக்கணும். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. சமரசம்ங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் முத்தமிழ் அறிஞருமான ஆருயிர் அண்ணன் டாக்டர் கலைஞர் அவர்கள் பிணிவயப்பட்டு அதற்கு பிறகு கோபாலபுரம் இல்லத்திலே இருந்தபோது தளபதி ஸ்டாலின் அவர்கள் என்னை அழைத்துக் கொண்டு நாங்கள் இருவர் மட்டும் கலைஞர் அவர்களை காணச் சென்றோம். டாக்டர் கலைஞர் அவர்களின் செவியோரத்திற்கு சென்று, அப்பா நம்ம வைகோ வந்திருக்கிறாரு என்று இருமுறை சொன்னார். அவர் ஆர்வத்தோடு பார்த்தார். நான் கலைஞர் அவர்களிடம் சொன்னேன், உங்களுக்கு ஒரு காலத்தில் எப்படி பக்கபலமாக உறுதுணையாக ஒரு காலத்தில் இருந்தேனோ அதை போல தளபதி அவர்களுக்கும் நான் உடனிருப்பேன், அரணாக இருப்பேன் என்று சொன்னவுடன் அவர் என் கைகளை பற்றிக் கொண்டார். திருச்சியிலே நடைபெற்ற ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் நம்முடைய முதலமைச்சர் அவர்களே இந்த சம்பவத்தை உணர்ச்சிகரமாக குறிப்பிட்டு, இப்படி அண்ணன் வைகோ சொன்னவுடன் தலைவர் அவர்கள் அவருடைய கரங்களை பற்றிக் கொண்டார் என்பதையும் நெகிழ்ச்சியோடு குறிப்பிட்டார். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உறுதுணையாக இருப்பது என்பது திராவிட இயக்கத்துக்கு நாங்கள் இடர் விளைவிப்போம், திராவிட இயக்கத்தை சாய்ப்போம், திராவிட முன்னேற்ற கழகத்தை வேரோடு களைந்தெறிவதற்கு நாங்கள் அத்தனை வகையிலும் முயற்சிப்போம் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள், குறிப்பாக உள்துறை அமைச்சர், அந்த கட்சிகளினுடைய தலைவர்கள் பேசுவதும், நாங்கள் தமிழ்நாட்டுக்குள் இந்துத்துவாவை கொண்டு வந்து நிலைநாட்டி விடுவோம் என்று அவர்கள் ஜம்பம் அடிப்பதும், இதை குறித்து நான் எண்ணற்ற கூட்டங்களில் இது தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கட்டி காத்து எழுப்பிய இயக்கம் திராவிட இயக்கம், எண்ணற்றவர்கள் உயிர் பலி கொடுத்தும் ரத்தம் சிந்தியும் வியர்வை கண்ணீர் சிந்தியும் தியாக கோட்டையாக எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தை இங்கே சாய்ப்பது, அகற்றுவது என்று எப்படியாவது காலூன்றி விடலாம் என்று நினைக்கக்கூடிய இந்துத்துவ சக்திகளினுடைய எண்ணம் ஒருபோதும் ஈடேறாது, ஈடேற விடமாட்டோம். அந்த முயற்சிகளை தகர்ப்போம், தவிடுபடியாக்குவோம் என்று நூற்றுக்கணக்கான மேடைகளில் நான் பேசியிருக்கிறேன். அதே உணர்வின் அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அரணாக இருப்போம் என்று சொன்னதை உறுதிப்படுத்துகின்ற வகையில் தான் இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு சுமூகமான உடன்பாடு ஏற்பட்டு நாங்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்.